ஸோ அந்த சர்வே ஆரம்பிச்சது இந்த சர்வேன்னு போய்க்கிட்டே இருக்கும். கடையை வேறு சரியாக திறக்கலை. ஸோ பாப்பாவையும் சேர்த்து கையில் தூக்கிட்டு போக வேண்டியதாகவே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சர்வேக்காக மீட்டிங் அட்டன் பண்ண போயிருந்தேன். ஸோ இது அட்டன் பண்ணி 1 வாரம் தான் ஆச்சு. ஸோ ஏன்னா இந்த உங்கள் கனவுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சர்வே ரீசெண்டாக ரேஷன் கடைக்கு வருது. பாதி ரேஷன் கடைக்கு வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கடைக்கு வருது, ஒரு சில கடைக்கு வரலன்னு மக்கள் வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. நானும் தம்பி ஏன்னா அந்த உங்கள் கனவு ஃபார்ம் வந்து ஒரு சிலர் தப்பாக ஃபில் பண்ணுறாங்கன்ட்டு மறுபடியும் வந்து இப்போ இது பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக மறுபடியும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஃபார்ம் எல்லாத்தையும். அதாவது நாங்கள் அப்லோட் பண்ண ஃபார்ம் எல்லாத்தையும் திருப்பி டெலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலேயும் நிறையா அந்த மாதிரி ஸ்கீம் வருதுன்றாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, இந்த மாதிரி வீட்டுமனை பட்டா, கல்வி உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, காப்பீடு திட்டம்லாம் வருதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லோரும் அப்ளை பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் அது கடைசியில் நிறைவேறதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலர் வந்து எழுதி போடணும், எழுதி போட்டால் வருதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம்.